உச்ச நடிகர் அரசியல்ல இருக்காருல்ல. இப்போ என்ன ஆமா விஜய் சார் தான். எப்படி இருக்கீங்க? நடிகர் ஸ்ரீகாந்த் அரசானதுல இருந்து ஒரு உச்ச நட்சத்திரம் இந்த ட்ரக் கேஸ்ல இருக்காரு, இந்த உச்ச நட்சத்திரம்னு சொன்னாங்களே ஒளி யாருன்னு சொல்லல. இப்படி கண்டபடி எல்லாரும் மீடியால பேசிட்டு இருக்கும்போது நான் யோசிச்சேன், எங்கடா நம்ம வானிவல் குரூப்ஸ் இருப்பாங்களே அவங்க எங்க ஆளை காணாமேன்னு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க மட்டும்தான் காசு அங்க வாங்கிட்டு சப்போர்ட் இங்க பண்ற ஒரு இத்து போன குரூப். அதனால அந்த குரூப்பை நான் தேடிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் மாட்டிக்கிட்டாங்க. அதே மாதிரி நமக்கு எதிர்பார்த்த மாதிரி கண்டென்ட்டும் கொடுத்துருக்காங்க. தமிழக வெற்றி கழக விஜய் அவர்களை கேள்வி கேட்காதான்னு நினச்சிக்கிட்டு கரண்ட்டில் இருக்க டெபுட்டி சிஎம் எல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க. ஐயோ டேய், நான் எத்தனை மாட்டா உங்கள்கிட்ட சொல்கிறது, வாங்குற காசுக்கு விசுவாசமாக அங்கே வேலை பாருங்கடானா இங்கே வேலை பார்க்குறீங்க அப்படின்னு நம்ம பல வாட்டி சொல்லியாச்சு. ஆனாலும் திருந்த மாட்டேன்றாங்க நம்ம மிஸ். ஸோ அதனால் இந்த வீடியோவில் அப்படி என்னெல்லாம் இவங்க ஈத்தரத்தனமாக கேள்வி கேட்குறாங்க, யாரை கோத்து விட்றாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டாண்டான்னு சேரும். அப்புறம் நிறைய பேர் சொல்லுவீங்க ஆனால் வீடியோ வரதில்லை அப்படின்னு. அதெல்லாம் வராமல் இருக்கணும்னா அதெல்லாம் வரணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிடணும். வாங்க உள்ளே போவோம். வெல்கம் டு விஜய் டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. சரி, இந்த ட்ரக் கேஸ் இப்போ வந்துருச்சு. ட்ரக் கேஸ் வந்தோடனே எப்படியாவது தளபதி உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான அஸ்திவாரத்தை என்ன மாதிரிலாம் போட முடியுமோ அப்படிலாம் போடுறாங்க. டேரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை ஆயிருன்றனால இவங்க இப்போ வச்சிருக்க அஜெண்டாவே என்னென்னா எப்படியாவது விஜய் அவர்களை எதுலையா கோத்து விடணும். இப்போ விஜயகாந்த் அவர்கள் அப்பப்போ வெளில பேசினார். அவர் அதனால் தண்ணி அடிச்சு பேசுகிறான்னு சொல்லி நம்ம அப்படியே அவர் மேலே ஒரு முத்திரையை பதிச்சிட்டோம். ஆனால் இவர் சைலண்ட்டாக இருக்கிறாரு. அதனால் இவர் மேலே எப்படா பதிகிறதுன்னு சொல்லி இப்போ நம்ம ஸ்ரீகாந்த் மாட்டிக்கிட்டாரு அப்படின்றனால, நடிகர் அப்படின்றனால அதை வச்சு இவர் பயங்கரமான அறிவாளித்தனமான கேள்வி கேட்குறாராம். இவன் அறிவில் கொஞ்சம் தீய வைக்க வாங்க எவ்வளோ அறிவாக கேள்வி கேட்குறான்னு சொல்லி பார்ப்போம். ட்ரக்ஸ் கேசஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சிவியரா போயிட்டு நாங்க ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் பண்ணிக்கிறோம். ஏன்னா இது வரைக்கும் வரலாற்றிலேயே சினிமா நடிகர்களை அரெஸ்ட் பண்ணதே கிடையாது. கண்டிப்பா நீங்க எல்லாம் நம்ம நார்மல் பொதுமக்கள் கேட்போம் பாத்தீங்களா, ஏழைங்களை மட்டும் அரெஸ்ட் பண்றீங்க, பணக்காரரை விட்டுறீங்க. அதுக்கு பதில் தான் இங்க இப்ப நடந்திருக்கு. எவ்வளவோ ட்ரக் கேசஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணியிருந்தாலும் வரலாற்றுல சினிமா ஹீரோஸை ஸ்ட்ரைட்டா டச் பண்ணது இப்பதான் ஃபர்ஸ்ட். பாராட்டு மழை வாரி பொழியிறானே தமிழக அரசு மேல. இது வரைக்கும் எந்த ஒரு நடிகரையும் பிடிச்சது இல்லை அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் பிடிச்சதுக்கு மிகப்பெரிய நன்றி ஏண்டா யூஸ் பண்ணவனை பிடிச்சிங்க, வித்தவனை ஏன்டா பிடிக்கல அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது. சரி, நடிகரை இப்போ பிடிச்சிட்டிங்க, இப்போ நீங்கள் பிடிச்சிங்கன்னு கிரெடிட் வாங்கிக்கிறீங்க. ஆனால் இந்த ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தர் இருந்தார் உங்கள் கூடாரத்தில், அவரை பிடிச்சாங்களே அதோட கிரெடிட் யாரை போய் சேரும்? அது உங்களுக்கு சேருமா, இல்லை இந்த போதைப்பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் இருக்கும் அதிகாரிகளை போய் சேருமா? ஏண்டா அவரை பிடிச்சதுக்கு அப்புறமா எங்களுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை, அவர் யாருன்னே தெரியாது, நட்பு ரீதியெலாம் கிடையாது, சும்மா ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசரு அப்படி இப்படின்னு பார்த்தாருன்னு சொல்லி பீலா விட்டுட்டு தெரிஞ்ச பக்கி பயிலுக்கு தான்டா நீங்கள். அதுக்கு மட்டும் கிரெடிட் எடுத்துக்க மாட்டாங்க. ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா பாவம் அப்புறம் மாதிரி அந்த ஆள் மாட்டிக்கிட்டான் ஸ்ரீகாந்த், ஏன் பண்ணா எதுக்கு பண்ணான்னு அவனுக்கு தான் தெரியும், அவரோட கஷ்டம் அவருக்கு. நீங்கள் வித்தவன் எல்லாத்தையும் விட்டுட்டாங்க, ஆனால் ஸ்ரீகாந்தை பிடிச்சாங்க. ஆனால் பட் ஸ்ரீகாந்தை பிடிச்சதுக்கு ஒரு மிகப்பெரிய முகாந்தாரம் இருக்குது. அதுக்கு பின்னணி என்ன, ஏன்னா ஏடிஎம்கே அப்படின்ற ஒரு பார்ட்டி, அந்த பார்ட்டியை சம்மந்தப்பட்ட ஒருத்தர்ன்றனால தான் இவ்வளோ பெரிய ஆப் வச்சுருக்காங்க. அதையும் பார்ப்போம். அதோட ரூட் எங்க போதோ நாங்க தேடி கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றது தான் இப்போதைக்கு இருக்கிற டிஎம்கே கவர்மெண்ட். சோ அதுக்காக நாங்க அப்ரிஷியேட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த அரசு நாங்க பத்தியா ஏடிஎம்கேல இருந்து பிரசாத்ன்ற ஒரு நபர் தான் ஸ்ரீகாந்த் இவங்களுக்கு எல்லாம் லிங்க் ஆகி இருக்கிறதா இன்வெஸ்டிகேஷன்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்பதான் வந்துருச்சுல, ஏடிஎம்கே ஆள் சம்பந்தப்பட்டிருக்கான், அந்த பிரசாந்த் சம்பந்தப்பட்டிருக்கான் அப்படின்னால அவனை வச்சு எப்படியாவது இந்த ஏடிஎம்கே லாக் பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்கு அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. சரி, அதை மீறி ஒருவேளை நீங்கள் உண்மையாலுமே ட்ரக்குக்கு அகைன்ஸ்ட் ஆக்ஷன் எடுத்துட்டீங்க, தமிழக அரசு உண்மையாலுமே ட்ரக்ஸுக்கு அகைன்ஸ்ட் ஆக்ஷன் எடுத்துருச்சு அப்படின்னா வித்தவன் யார்? வாட்ஸ்அப் சேட்டில் அங்கே போயிருக்கு, இங்கே வாங்கியிருக்காரு, அதை வாங்கியிருக்கான்னு சொல்லி ஸ்ரீகாந்தை பிடிக்கிறீங்க, கிருஷ்ணாவை தேடி பிடிக்கிறீங்க, இன்னும் பல நடிகர்கள் மாட்டுவாங்கன்னு சொல்லி அதெல்லாம் பேட்டி கொடுக்குறீங்களே. வித்தவன் எங்கடா? ப்ரொடியூஸ் பண்ணுறவன் எங்கடா? அது தமிழ்நாட்டில் தான்டா ப்ரொடியூஸ் பண்ணி எங்கேயும் விற்றுக்கிட்டு இருக்காங்க. இல்லை எங்கேயாவது எந்த ரூட்டில் வருதுன்னா அந்த ரூட் எங்கே? அது யார்? மெயின் சப்ளையர் யார்? அதை விட்டுவிட்டீங்க. அதை விட்டு ஸ்ரீகாந்தை பிடிச்சி உள்ளே வச்சுருக்கீங்க. உண்மையை சொல்ல போனால் ஒருத்தன் ஒரு ட்ரக்குக்கோ ஒரு சரக்குக்கோ இல்லை வேறு விஷயத்துக்கோ அடிமையாயிட்டான் அப்படின்னா அவனை கொண்டு ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் தான் சேர்க்கணும், அவனை க்யூர் பண்ணுறதுக்கு. அதை விட்டு அவனை தூக்கி ஜெயிலில் போட்டுட்டு அவனை உட்காந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க. யார் மூலியமாக வாங்கினேன், எங்கே வாங்கினேன்னு. சரி, அவன் வாட்ஸ்அப் சேட்டில் தெரிஞ்சிருச்சுல, அப்போ யார் அந்த ஆள்? வித்தவன் எங்கே? ஏன் பிடிக்கல அவனை பிடிச்சிருக்கணும்ல.
அப்போ அவனை போய் பிடிங்க. அதை விட்டு நீங்கள் இப்போ பிடிச்சிருக்கிறது நடிகர்னு சொல்லி ஏன் பிடிக்கிறீங்க? நடிகரை கார்னர் பண்ணுறதுக்கு. அதாவது விஜய் அவர்கள் இப்போ நடிகர்ன்ற அந்த ஒரு முத்திரை குத்தி பாயிண்ட் எங்கே கொண்டு வராங்க பாருங்கள். விஜய் வரைக்கும் கொண்டு வராமல் இது அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதுதான் மெயின் டார்கெட்டாக இவங்க வச்சுக்கிட்டு இப்போ எல்லா மீடியாலையும் நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஒரு சொட்ட மண்டையை பற்றி. அந்த சொட்ட மண்டை என்ன பண்ணியிருக்கான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் கண்ணை பாருங்கள் பயங்கர போதையில் இருக்காருன்னு. டேய், எல்லா கம்யூனிட்டிக்கும் எங்கே வரீங்கன்னு தெரியும்டா. பட் தமிழக மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. உங்களை தூக்கி போட்டு மிதிக்க போறோம். அது மட்டும் 2020 நடக்குதா இல்லையா பாருங்க. அந்த பிரசாதோட ட்விட்டர் ப்ரொஃபைல் போய் பாத்தீங்கன்னா என்ன தெரியுமா இருக்கு? சே நோ டு ட்ரக்ஸ். சே நோ டு ட்ரக்ஸ். யார் சொல்றா? ட்ரக்ஸை விக்கிறவரே சே நோ டு ட்ரக்ஸ். இதுதான் புரியுதா? இதுதான் இரட்டை வேடம். செய்யறவனே வந்து எப்படி மூடி மறைஞ்சு சுத்தம் பாருங்க. மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. இவங்க பிரசாந்தோட ரூட்டை பிடிச்சி போய் பார்த்ததுல ட்விட்டர் பக்கத்தில் பார்த்தா சே நோ டு ட்ரக்ஸ்னு போட்டிருக்காரா. அதனால இதுதான் இரட்டை வேடுமா. டேய், அவன் ஒரு சாதாரண ஆள்டா. அவன் வந்து அவனுடைய ட்விட்டர் பக்கத்தில் சே நோ டு ட்ரக்ஸ்னு போட்டுட்டு ட்ரக்ஸ் வித்தானே வச்சுக்க. ஆனால் வேற ஒருத்தர் இங்கே வந்து செய்யறதெல்லாம் செஞ்சு விட்டு இதை செய்யாதீங்கன்னு சொல்றாரு. அது யாருன்னு கொஞ்சம் பார்ப்போமா? உங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒருவனாக, உங்கள் தந்தையாக ஓர் உருக்கமான வேண்டுகோள். போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன். நீங்க பார்த்து பாதுகாப்பா வளர்த்த உடம்ப நீங்களே ஏன் கெடுத்துக்கிறீங்க? தீமைன்னு தெரிஞ்ச உடனே ஏன் விலை கொடுத்து வாங்குறீங்க? கெடுதலை நீங்களே ஏன் தேடி போறீங்க? எதிர்கால இளைய சமுதாயத்தில் யாருமே போதைப் பொருட்கள் பழக்கத்தில் விழுந்து விடக்கூடாது. இதுதான் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய கவலை. பார்த்தீங்களா? இவர் தான் அப்பா, நவீன அப்பா. அவர் வந்துட்டு இதை போதைப் பொருளுக்கு அடிமையாகாதீங்க, இளைஞர்கள்லாம் அந்த வழியை தேடி போகாதீங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் விற்கிறது ஃபுல்லாக இவங்க தான். அப்போ விற்காதீங்க, டாஸ்மாக மூடுங்க. அதுவும் போதை தானே. இப்போ கஞ்சா மாதிரி, கொக்கைன் மாதிரி, லவின் மாதிரி இந்த மாதிரி பொருட்கள் வந்து அட்லீஸ்ட் நமக்கு வந்து ரொம்ப தெரியாமல் ரேராக மறைஞ்சு பயங்கரமாக ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, இல்லை அது யூஸ் பண்ணால் மிகப்பெரிய தண்டனைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக எங்கேயாவது கொண்டு போய் விற்பாங்க. அது தெரிஞ்சவங்க போய் வாங்குறதுன்றது வந்து ரேரான விஷயம். ஆனால் டாஸ்மாக்ன்றது கண்ணுக்கு தெரிஞ்ச போதை. டெய்லியும் 12 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க. ப்ளஸ் 24 ஹவர்ஸ் பேக் சைடில் விற்கிறீங்க. அதை குடிச்சிட்டு போய் பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறாங்க, தாலியை பறிக்கிறாங்க, செயினை பறிக்கிறாங்க, பொங்கலை கெடுக்கிறாங்க. என்னென்ன வேலை பண்ணணுமோ அவ்வளோத்தையும் பண்ணுறாங்க. கேட்டால் போதையில் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு போலீஸ்காரனே போட்டு மிதிக்கிறாங்க சம்டைம்ஸ். ஸோ இவ்வளோ வேலை பண்ணுற அந்த போதை இருக்குல்ல, அதை மட்டும் ஏன் விற்கிறீங்க? அப்போ அதையும் தடை பண்ணுங்க. அப்போ அதனால போதை வரலையா? அதனால மூளை மதிக்க போலையா? அதனால வந்து அவங்களுக்கு மண்டையில் பிரச்சனை வரலையா? இப்போ ஸ்ரீகாந்த் மாதிரி ஒரு நடிகர் வந்து போதை யூஸ் பண்ணாருன்றனால அவருடைய பிரச்சனை அவருக்கு மட்டும்தான். அவர் போய் எங்கள் ரோட்டில் பொம்பளை பிள்ளைட்டு சண்டை போட்டாரா, இல்லை ஏதாவது பண்ணாரா? இல்லை அந்த கிளப் கலாச்சாரத்தில் போய் அவங்க அந்த நடிகர்கள் அவங்க மேலை மக்கள் வந்து ஜாலியாக வந்து அவங்க இருந்துக்கிறாங்கன்னு வச்சுக்க. அவங்களால கீழ்த்தட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நீங்கள் விற்கிற சரக்குனால அன்றாட பாமரனுக்கு 1008 பிரச்சனை நடக்குது. அதை ஏன் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க? ஆனால் அதுலேருந்து வருமானம் பார்க்க தானே பார்க்குறீங்க ஒழிய அதை வந்து அழிக்கணும், இல்லை ஒழிக்கணும், இல்லை அட்லீஸ்ட் ஒரு கட்டுப்பாடாவது போட்டு அதை விற்கணும் அப்படின்ற ரேஞ்சு கூட வரது இல்லையே. எல்லாம் பண்ணுறது நீங்கள், கடைசியில் அட்வைஸ் கொடுக்குறது நீங்கள். ஸோ இதுக்கு பேர் தான் ரெட்டை வேடம் அப்படின்னு தளபதி அவர்கள் சொல்கிறாரு. ஸோ இந்த ரெட்டை வேடத்தை விட இப்போ நீ சொன்ன அந்த பிரசாத் ரெட்டை வேடம் போகிறான் பாரு, அது அவனுக்கும் அவனை சார்ந்த அந்த நெட்வொர்க்குக்கு மட்டும்தான் பிரச்சனை. ஆனால் ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர், இல்லை தமிழ்நாட்டுடைய தமிழக அரசை ஆளக்கூடிய நபர்கள் ரெட்டை வேடம் போட்டால் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனை அப்படின்றத புரிஞ்சுக்கங்கடா தற்கூரி பரதேசிங்களா. நாங்க என்ன கேக்குறோம்னா, ஒரு நடிகரை தான் எங்களால क्वेश्चन பண்ண முடியும். சரியா? நாங்க வந்து எல்லா நடிகரையும் क्वेश्चन பண்ண முடியாது. because not everyone are into politics. எல்லாம் இப்ப சில பேர் நாங்க இந்த क्वेश्चन பண்ணத கேட்ட உடனே கேட்பாங்க, ஏன் இவர ஒண்டி கேக்குறீங்க, ஏன் அஜித் சார கேக்கல, ஏன் ரஜினி சார கேக்கலனா அவங்க அரசியல்ல இல்ல. சோ அவங்க கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நீங்க அரசியல்ல இருக்கீங்க. யாரு? உச்ச நடிகர் அரசியல்ல இருக்கார்ல. இப்போ என்ன சொல்லிடலாமே. ஆமா, விஜய் சார் தான். இப்போ என்ன குற்றச்சாட்டு வைக்கறாங்கன்னா, நடிகர்கள் நடிகைகள் நிறைய பேரு இந்த ட்ரக்ஸை கன்சியூம் பண்ணிருக்காங்க, பார்ட்டிஸ் அப்படி இப்படின்னு கூப்பிட்டு இவங்க வைக்கிற பார்ட்டிஸ்ல எல்லாம் இந்த ட்ரக்ஸை வந்து உபயோகப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. நம்ம இண்டஸ்ட்ரியிலே ஒரு குற்றச்சாட்டு வருது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? டேய் நான் வரேன், என்ன செக் பண்ணு, நான் ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணிக்கிறேன், நான் யூஸ் பண்ணது இல்ல அப்படின்னு ப்ரூவ் பண்ணிக்கிறேன். தெரியும்டா டேய், அங்க சுத்தி இங்க தான் வருவீங்கன்னு தெரியும். பாத்தீங்களா எங்க கொண்டாந்து எப்படி எதை சொந்து எதை கூட எதை லிங்க் பண்றாரு. விஜய் அவர்கள் வந்து நடிகர் அப்படின்றனால வந்து ஒரு கேள்வி கேட்குறாராம். அதுவும் பாலிடிக்ஸில் வந்தனால. நாங்கள் ஏன்டா அஜித்தை பற்றி கேட்க போகிறோம், நாங்கள் ஏன்டா ரஜினி பற்றி கேட்க போகிறோம், நீயா ஏன்டா வாயை கொடுத்து மாட்டிக்கிறீங்க? நாங்கள் அவங்கள பற்றிலாம் கேட்க மாட்டோம். நாங்கள் கேட்கக்கூடிய ஒரே ஒரு நபர், ஓகேவா, இவராது அரசியலில் வந்திருக்கார், இன்னும் ஒரு பொசிஷனில் இல்லை.
கட்சி தான் ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு நடிகராக இருக்காருன்னு வச்சுக்க. ஆனால் நடிகர் கம் துணை முதலமைச்சர் ஒருத்தர் இருக்காரு, அவர் எங்கே விட்டுட்டீங்க? அவரையும் கேட்கல நீங்கள். ஏண்டா அதான் மக்களே சொன்னேன், இவங்க விஜய் அவர்களை கேள்வி கேட்காதான் நினச்சிக்கிட்டு இப்போ உதயநிதியை கோத்து விட்டு பார்க்குறாங்க. டேய், அவர் நடிகர் தான்டா, அப்போ அவரை போய் முதல்ல டெஸ்ட் எடுக்கணும்ல, ஏன் அவர் எடுக்கக்கூடாது? அவர் மட்டும் இல்லை, அப்படி பார்த்தா எல்லாருமே நடிகர்கள் தான். திருமாவளவன் நடிகர் தான், ஸ்டாலின் அவர்கள் நடிகர் தான். இந்த பக்கம் இப்போ கத்திட்டு இருந்தான வேல்முருகன், அவனு ஒரு படம் நடிச்சிருக்கான். யார் நடிக்கலை? எல்லாரும் படத்தில் நடிச்சிருக்காங்க, நடிகராக இருந்து தான் அரசியலில் வந்திருக்காங்க. அப்போ எல்லாரும் தானே நீங்கள் கேட்கணும். சரி, அப்போ நான் என்ன இப்போ இங்கே என்ன கேள்வி கேட்குறேன்னா, அஜித் அவர்களை கேட்க மாட்டீங்க, ரஜினி அவர்களை கேட்க மாட்டீங்க, மற்ற நடிகர்களை கேட்க மாட்டீங்க, ஏன்னா அவங்க அரசியல் வரல. அப்போ அரசியலில் வந்துட்டால் மட்டும்தான் அப்போ வந்து இதெல்லாம் கேள்வி கேட்பீங்க. அரசியலில் வராமல் அப்போ அவங்க என்ன பண்ணாலும் கரெக்டாக? அப்போ அதுக்கு சம்மதம் சொல்லுங்கள். ஒன்று அப்படி வந்துருங்க, அரசியலுக்குள்ளே வராமல் ஒரு நடிகர் வந்து தண்ணி அடிக்கிறாரு, தம் அடிக்கிறாரு, இல்லை போதைப் பொருள் பண்ணுறாருன்னா சரி, ஏன் அப்போ ஸ்ரீகாந்தை பிடிக்கிறீங்க? அவர் தான் அரசியல் இல்லை, விட்டுற வேண்டியதானே அப்படி எனக்கு கழட்டிட்டு. டேய், நீங்கள் பிடிச்சது அரசியல் ரீதியாக தான், அரசியல் நோக்கத்தில் தான் ஸ்ரீகாந்தை பிடிச்சிருக்கீங்க. இல்லைன்னா இந்நேரம் என்ன பண்ணியிருப்பீங்க? அவர் அப்படியே மாட்டியிருந்தா கூட, சப்போஸ் அவர் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு எந்த ஃபிலிம் பேக்ரவுண்டு அவருக்கு இல்லை, அவரோட ஃபேமிலி சார்ந்தவங்க, அதனால அவரை தூக்கி லாக் பண்ணிட்டீங்க. ப்ளஸ் 10 அவர் உண்மையை சொன்னால் நம்மளை விட்டுருவாங்கன்னு நினச்சி உளறி கொட்டிட்டாப்புல எல்லாத்தையுமே, அதனால் மாட்டிக்கிட்டாரு. இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? இதே அவருக்கு ஒரு அரசியல் பேக்ரவுண்ட் இருந்து, இல்லை அதே அவருக்கு ஒரு டிஎம்கே பேக்ரவுண்ட் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? அப்படி விட்டுருப்பீங்களா? நாளைக்கு இந்த ட்ரக்கு கேஸில் ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து உதயநிதி பேர் எடுக்கிறாரு, என்ன பண்ணுவீங்க? அவ்வளோதான், இந்த கேஸ் அப்படியே இழுத்து மூடிடுவாங்க, முடிஞ்சு, சாப்டர் க்ளோஸ். டேய், நீங்கள் எல்லாம் ரொம்ப நியாயவாதி மாதிரிலாம் பேசாதீங்கடா, எங்களால் முடியலடா. ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ யூடியூப்லயோ எதுலயோ ஒண்ணுல இருக்கட்டும், இல்ல மூணுத்துல கூட ஒரு சிஎம் இருக்கட்டும், மூணுமே நீங்க தான் சிஎம் வெச்சுக்கோங்க. நானு விஜய் சார் நினைச்சுக்கோங்க. நாங்க சொல்றோம், நான் இப்போ இந்த ரோஸ்ட் பேர் சொல்றோம், நாங்க ரெடிங்க. எந்த ஹாஸ்பிடலுக்கு வேணா நீங்க எங்களை கூட்டி போங்க. பிளட் வேணுமோ, யூரின் வேணுமோ, இல்ல பாடி பார்ட்ஸ் எடுத்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ட்ரக்ஸ் இருந்தா எங்களை கூட்டி போய் இப்பே பண்ணிப்போம், நான் ரெடி. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். இது மாதிரி ஒரு பெரிய புடிங்கி இவரை நாங்கள் விஜயமோகன் நினச்சிக்கணுமா? இவர் வந்து ரொம்ப மக்களுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து நல்லது பண்ணுறாராம், யூத்துக்கு வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்கணுமா? அவர் ரோல் மாடலாக தான் இருக்கிறாரு. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இத்தனை இளைஞர்களை அரசியல் பக்கம் இழுத்துட்டு வந்ததுக்கு ரீசனே தளபதி அவர்கள் தான். அவர் மட்டும் அரசியல் கட்சி ஒன்று ஆரம்பிக்கலை அப்படின்னா, இந்நேரம் உங்களை மாதிரி திருட்டுத்தனம் பண்ணுற எந்த திருட்டு கட்சியிலும் தமிழ்நாட்டில் தெரிஞ்சிருக்காது. உங்களுடைய உண்மையான முகம் என்னன்றது மக்களுக்கு போய் சேர்ந்துருக்காது. இன்றைக்கி ஒட்டுமொத்த பேருடைய முகத்தெரியும் கிழிக்கிற ஒரு கட்சி அப்படின்னா அது தமிழக வெற்றி கழகத்தின் தளபதி அவர்கள் மட்டும்தான். அவர் சைலண்ட்டாக இருந்து உங்கள் எல்லாரையும் வயலண்ட்டாக ஆக்கிக்கிட்டு இருக்காருன்றது மட்டும் மாட்டுக்கிறதே கிடையாது. அவர் என்ன பண்ணணுமோ அவர் பேக்கப்பில் இருந்து அவர் வாட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் வாட்டுக்கு என்ன கற்றுணுமோ கற்றுங்க, நீங்கள் அவர் மேலே என்ன பட்டம் கட்டணுமோ கட்டுங்க. அவர் வந்து இப்போ என்ன சொல்லுவீங்க? திரிஷா வீட்டுக்கு போனாருன்னுவீங்க, போதை அடித்தாருன்னுவீங்க, சரக்கு அடித்தாருன்னுவீங்க, என்ன பிஜேபியோட வீட்டின்னு வைங்க, என்னென்ன சொல்லணுமோ அவ்வளவும் சொல்லுங்கள். ஆனால் அவர் அதை பற்றி எதுவுமே கண்டுக்கல. ஏன்னா அவருடைய செயல்பாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அவருடைய அடுத்தடுத்த திட்டங்கள் என்னவோ அதை நோக்கி போயிட்டுருக்காரு. இன்னும் அவர் வந்து களத்துக்கே வரலை. அதுக்கு முன்னாடியே நீங்கள் கதி கலங்கி போய் நிற்கிறீங்க. இந்த அடுத்த மாதத்துலேருந்து எல்லா வேலையும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஜூலை 4ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் எல்லாத்தையும் சந்திக்கிற அந்த ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய அட்டவணை போடுறதுக்கு, இங்கிலீஷில் சொல்லணும்னா ஐட்டு ஊர் ஊராக போய் மக்களை சந்திக்கிறதுக்கு, ஒவ்வொரு தொகுதிக்கும் எப்போ வர்றது என்ன ஏது அப்படின்ற இந்த திட்டங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி வர சொல்லியிருக்காரு. இவங்க போய் வந்து மீட்டிங்லாம் முடித்ததுக்கப்புறமா, அந்த திட்ட வரைவு நிறைவு பெற்றதுக்கு அப்புறமா தளபதி அவர்கள் முதல் பயணத்தை தஞ்சாவூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்கார். இங்கேருந்து தஞ்சாவூர்லேருந்து. ஏன்னா விவசாய பூமி, விவசாயத்து மக்களை போய் முதல் முறை பார்த்து அப்படியே அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி வரலான்னு இருக்காரு. அன்னையிலேருந்து உங்கள் எல்லாருக்கும் ஆப்பு கன்ஃபார்மு. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கதை கட்டுங்க, என்னென்ன கட்ட முடியுமோ கட்டுங்க. ஆனால் பலன் இல்லை ராஜா, உங்களுக்கு பலன் இல்லை. நீங்கள் என்ன வேணால் கலாய்ச்சிக்கலாம். அவரை ஃபேஸ்புக் சிஎம்னு கலாய்ச்சிக்கலாம், ட்விட்டர் சிஎம்னு கலாய்ச்சிக்கலாம், இன்ஸ்டா சிஎம்னு கலாய்ச்சிக்கலாம், எப்படி வேணால் கலாய்ச்சிக்கங்க. இந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டா சிஎம்மை பார்த்து அரண்டு போகிறீங்களேடா அப்படின்றதான் நம்ம வந்து கேட்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கே நீங்கள் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு மொழி பிதிங்கி நிற்கிறீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய அரசியல் நாகரிகத்தெல்லாம் மீறி எங்கேயோ போயிட்டுருக்கீங்க. போங்க, இன்னும் எந்த எல்லைக்கு போக முடியுமோ போங்க. நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். மக்களாகிய நாங்கள் தானே ஓட்டு போட போகிறோம். கடைசியில் எல்லாருக்கும் ஆப்பு வைக்கிறேன்டா 2026. நண்பன் நம்பீஸ்,
இந்த மாதிரி ஈத்து போன ஈத்தரைகள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. தளபதி பற்றி ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னாவே அந்த விஷயத்துக்கு பின்னாடி தமிழக வெற்றி கழகத்தை எப்படி உள்ளே கொண்டு வரது அப்படின்ற பாயிண்டில் தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளுமே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பெரியார் அவர்களை வந்து தப்பாக பேசிட்டாங்க. ஏதாவது முருகன் மாநாட்டில் பிஜேபி பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்திலேருந்து அறிக்கை வரலின்னு சொல்லி திருமாவளவன் வந்து பேச, புரியுதுங்களா இல்லையா? ஆனால் உண்மையாலுமே ராஜ்மோகன் அவர்கள் அதற்கு 2 பக்கம் அறிக்கை கொடுத்துருக்காரு. அதை கூட பார்க்காத அளவுக்கு தான் திருமாவளவன் இருந்திருக்காரு. ஏன் இந்த அளவுக்கு கீழே இறங்கி போகிறாங்க அப்படின்றத நமக்கு புரியல. திருமாவளவன் போன்ற அரசியல்வாதிகள்லாம் தலித் சமூகத்தின் தலைவர்னு சொல்லிக்கிட்டு தன்னைத்தானே, ஆனால் இப்படி தரங்கட்ட ஒரு கூட்டத்தில் போய் சேர்ந்துக்கிட்டு அவங்க கொடுக்குற 4 சீட்டுக்கும் 5 சீட்டுக்கும் இப்படி எப்படி சொல்கிறது, நயவஞ்சகமாக வேலை பார்த்துட்டு இந்த பொழப்பு பிழைக்கணுமா அப்படின்னு தான் அவரை பார்த்து நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. இது மாதிரி இன்னும் ஏகப்பட்ட அரசியல்வாதிகள் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க, இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இவர்களுடைய எல்லா உண்மை முகமும் ஒரு உண்மையான தலைவன் வெளில வரும்போது தான் தெரியுது அப்படின்றத மக்களாக நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இன்னும் திருப்பி சொல்கிறது தான், களத்தில் இறங்கலை, கொள்கை என்னன்னு மீன்ஸ் கொள்கைன்ற மேனிஃபெஸ்டோ என்ன அப்படின்றது இன்னி வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் சொல்லலை. அதற்கே இவங்க இந்த அழுகுறாங்கன்னா மேனிஃபெஸ்டோலாம் வந்துச்சுன்னா சாப்டர் க்ளோஸ் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye.